இன்னைக்கு பாயாசம், லட்டு, கேக்கு, மக்ரூன்னு டயட்டே ஒரு வழி ஆயிடுச்சு. வெல்கம் டு டே 82. லஞ்சுக்கு பொரிச்ச வெளமீன், இறால் மசாலா, பீன்ஸ் கூட்டு கூட கொஞ்சம் குதிப்பு ஃப்ரையும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்ட பிறகு நேத்து வச்சிருந்த அடை பாயாசம் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. அதை ஹீட் பண்ணி குடிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு புட்டிங் கேக் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா சிப்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. இந்த பாப்டி சிப்ஸ் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். இருந்தாலும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அதனால ஆத்தென்டிக் வாழைக்காய் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டேன். இது எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். ஆனா ஹை கேலரியும் கூட. அதனால கொஞ்சம் அளவா எடுத்துக்கிட்டேன். அது கூட சேர்ந்து ஈவினிங் டீயும் குடிச்சேன். ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டுருக்கோன்னு அப்பாக்கு மட்டும் ஒரு லட்டு எடுத்து கொடுத்தேன். அதுல பாதி சாப்பிட்டு மீதி வச்சுட்டாங்க. அதையும் இந்த கார்னையும் சாப்பிட்டேன். இவ்வளவு சாப்பிட்ட பிறகும் கிரேவிங்ஸ் அடங்கல. கொஞ்சம் முறுக்கும் எடுத்து சாப்பிட்டேன். டின்னருக்கு ஆப்பமும் சிக்கன் ஸ்டீவும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சுகர் கிரேவிங்ஸா இருந்துச்சு. மீதி இருந்த ப்ரௌனி கொஞ்சத்தை எடுத்து சாப்பிட்டேன். டின்னர் கொஞ்சம் ஏர்லியா சாப்பிட்டதுனால நைட் ஆக ஆக கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாட்டு சக்கரை மக்ரூன் எடுத்து 2 சாப்பிட்டேன். அப்புறம் வீட் அல்வா கொஞ்சம் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறமும் பசி தீரல. மீதி இருந்த ஆப்பத்தையும் சிக்கன் ஸ்டீவையும் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டேன். கடைசியா ஒரு சின்ன வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு டயட்டுக்கு சாப்பிடக்கூடாத எல்லா ஐட்டத்தையும் ஒரே ஐடியா சாப்பிட்டுருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.